வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. ஹாய் அண்ணா. Why do we need to பொருத்தம் for marriage? If the partner is already predetermined by our ஜாதகம், should we just let it happen naturally? Okay. கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் வந்து திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கணும்? பொருத்தம் வந்து ஏற்கனவே இந்த சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது அந்த கான்செப்ட்ல தானே கேட்குறீங்க. ஆக்சுவலி இங்க எதுவுமே சொர்க்கத்துலலாம் நிச்சயிக்கப்படுறது இல்லைங்க. நம்ம தலையில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே. கேள்வி என்னன்னாக்கா, இது வந்து ஆல்ரெடி எல்லாமே இருக்கு. இந்த இந்த கொமெண்ட் வந்து நான் 2, 3 தடவை இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயம் தானே. அது ஏன் வந்து பொருத்தம்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு. ஓகே, முதல்ல நீங்க லவ் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா, தயவு செய்து ஜாதக பொருத்தம் பார்க்காதீங்க. திருமண பொருத்தம் பார்க்காதீங்க. ஏன்னா, உங்களோட அந்த காதலுடைய அடிப்படையில அந்த ஓன் ரிஸ்க்ல அந்த திருமணத்த பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதே நேரத்துல பொருத்தம் அப்படின்னு வந்தா, ஒரு சாம்பிள் ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். நேத்து பார்த்த உடனே அப்படியே நான் தடுமாறிக்கிட்டு இருக்கேன். பலன் சொல்றதுக்கு அந்த அந்த கேர்ளோட அண்ணி ஃபோன் வாங்கிட்டு, "அண்ணே, எல்லாமே நாங்க இது பண்ணிட்டோம். உங்களோட வார்த்தைக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தையில சொன்னேன். 2027 கன்னி ராசிக்காரங்க கோர்ட்ல போய் நிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரொசீடியரை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. சரி, எதனுடைய அடிப்படையில சொல்றோம்? அந்த அம்மாக்கும் அந்த அண்ணிக்கும் வந்து சில ஜோதிடத்துல ஒரு சில அடிப்படையான சில அமைப்புகள் புரியுது. ஓகேங்களா? இதுல நீங்க கேக்குறீங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருத்தம் தானே அப்படின்னு. ஆமா, நம்ம வந்து இதுவே ஒரு 1960ல 70ல இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்க. ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சா அவரோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் எப்போதுமே இந்த வார்த்தையெல்லாம் வந்து மலேசிய ஜோதிடர்ல நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் அப்படின்ற மாதிரியான அடிப்படையில நீங்க இருக்கக்கூடிய காலத்திற்கேற்ப, நீங்க இருக்கக்கூடிய தேசத்திற்கேற்ப அப்படின்னு. அது சமஸ்கிருதம், நான் தமிழாக்கம் பண்ணி சொல்றேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்துக்கு, பிறந்த இடத்துக்கு, இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கு ஏற்ப நடைமுறைக்கு இருக்கக்கூடிய திருமண அமைப்ப இங்க 60ல உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. ஆனா 2025ல உங்களுக்கு ஒருத்தர் இல்லன்னா நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஒருத்தர் 3வது திருமணம் தாண்டி 4வது திருமணம் வரைக்கும் போறாருல்ல. இதெல்லாம் எதனோட அடிப்படையில நடக்குது? இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு சில அமைப்புகள பேரண்ட்ஸ் பார்க்கறது உண்மைதான். ஆனா இதுல இன்னொரு ஒரு தலைவலியான ஒரு விஷயம் என்னன்னா, பொருத்தம் பார்த்து நான் உடனே கேட்டேன். 10 பொருத்தம் பார்த்தீங்களான்னு. "பார்த்து தான் ஏன் கல்யாணம் பண்ணேன்" அப்படின்னாங்க. ஓகேங்களா? ஆனா ஒரே விஷயம் தான்மா. பார்க்கும்போதே பளிச்சுன்னு தெரியுது. அந்த ஜாதகம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள YouTubeல அந்த பொருத்தம் ஏன் அப்படின்றத அத அழகா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பார்த்த உடனே 2 பேருக்கும் அஷ்டம சனி. 2027க்கு பிறகு. பார்த்த உடனே 2 பேரும் 6, 8 தசாபுத்தி அமைப்புகள்ல இருக்காங்க. குழந்தை அமைப்பு தாமதம். "அம்மா, ஜாதகத்த போட்டோனே தெரியுதேம்மா, இது 2மே பொருந்தாத ஜாதகம்னு" அப்படின்னோனே, "ஆமாய்யா, தப்பு பண்ணிட்டேன்யா" அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயம் பேசுனாங்க. இந்த அமைப்புகள்ல இங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அத சரியா வாழணுன்ற பயம் இருக்கிறவங்க இந்த விஷயத்த பார்க்குறாங்க. ஆனா திருமணம் அடிப்படையில வரீங்க அப்படின்னா, தயவு செய்து நீங்க பொருத்தம் பார்க்காதீங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல நீங்க அத ப்ரொசீட் பண்ணிறது நல்லது. பட் ஜோதிடம் என்ன சொல்லும்ன்றது வந்து, நீங்க இந்த வழியில் நடந்து போக பாருங்க. அங்க முள்ளு இருக்கு, பாம்பு இருக்கு, பள்ளம் இருக்கு. பார்த்து போங்கன்னு சொல்றது மட்டும் தான் ஜோதிடருடைய வேலையே தவிர, அங்க இருக்கிற பாம்ப கொல்றதுக்கு இங்க ஒரு பூஜை பண்றதோ, அங்க இருக்கிற பள்ளத்த மூடுறதுக்கு இங்க ஒரு ரோலர் எடுத்துட்டு வர்றதோ, இது ஜோசியரோட வேலை இல்ல. ஓகேங்களா? அந்த அம்மா இன்னொன்னு சொன்னாங்க. "செவ்வாய் தோஷம்லாம் இருக்குன்னு சொல்லி கழிச்சோம்யா" அப்படின்னாங்க. நான் சொன்னேன், "இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகுமா? திருமணம் நல்ல விஷயம் வர்றதுக்கு 2029க்கு பிறகுலேருந்து திருமண வாழ்க்கை ஒரு மாதிரியான நிம்மதியான தன்மையில இருக்கும்" அப்படின்னு. ஆனா இதுக்கு இடையில அந்த செவ்வாய் தோஷத்துக்கு பண்ண பூஜை என்ன ஆச்சு? செவ்வாய் தோஷம் கழிச்சேன்னு அந்த அம்மா சொன்னாங்களே. இங்க தான் நம்ம வந்து பேர கெடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வருது. அப்போ இந்த அமைப்புகள்ல ஜோதிடம்ன்றது உண்மை. ஜோதிடர் தான் இங்க ஏதோ ஒரு விளையாட்டு எடுக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்துல இந்த திருமண விஷயத்துக்காக அந்த அம்மா கிட்ட நான் விஷயம் சொன்னேன். இப்பதான் இந்த திருமண விஷயத்துக்காக வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு வகையில இந்த திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத சொல்லி தரோம் அப்படின்னால, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் அத வந்து பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா திருமணம்ன்றது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய விஷயம். எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கிறது ரொம்ப சிம்பிளான மேலோட்டமான விஷயங்க. லக்னத்துக்கு பொண்ணுக்கு ராசி லக்னத்தோட குரு தொடர்பு, மாப்பிள்ளைக்கு ராசி லக்னத்தோட செவ்வாய் தொடர்பு. தொட்டதுக்கெல்லாம் எரிஞ்சு விழுவாரு, சண்டை போடுவாரான்னா, டின்னர் அன்னைக்கே சண்டை போட்டாருங்க அப்படின்றாங்க. பார்க்கவே வேணாங்க. பார்க்காமலே சொல்லலாம். இதுதான் ஜோதிடத்தினுடைய உன்னதம். ஓகேங்களா? இதுல சில விஷயங்கள் வந்து பார்த்து தாங்க ஆகணும். எனக்கு ஒரு இது விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்க கேட்கலாம், "உனக்கு என்னடா வயசு? நீ எல்லாம் பொருத்தம் பார்த்து குடுப்பியான்னு?" இதுல சில அனுபவங்கள் இருக்குங்க. சரிங்களா? இந்த அமைப்புல பார்க்கும்போதே சில விஷயங்கள் இது சரியில்ல, இது சரியில்ல, இது சரியில்ல அப்படின்னு அந்த அம்மாட்ட சொன்னா, அந்த அம்மா அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க. "எனக்கு ஜோசியத்துல விருப்பமெல்லாம் இருக்குயா.
நீங்க பார்த்த அமைப்புல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப நான் ஒரே வார்த்தையில 3 வருஷத்துக்கு நல்ல பதில் சொல்ல முடியாது. அஷ்டம சனி தாண்டின பிறகு தாம்மா நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சில விஷயம் சொல்றேன்ல. அஷ்டம சனி, ஜென்ம சனியை கொஞ்சம் ஓங்கி சத்தமா பேசுறதே நான் தான். இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்கு எல்லாருக்கும். தயவு செய்து திருமணம் மாதிரியான அமைப்புகள்ல, குறிப்பாக அஷ்டம சனி அமைப்புகள்ல 2 வருஷம் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அறிமுகம் அஷ்டம சனியில உங்களை சங்கடப்படுத்தும். இப்ப இருக்கிற கடகராசிக்காரங்களை கேட்டு பாருங்க. இந்த அமைப்புனால தான் திருமண விஷயங்களை நான் அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுத்துலாம் சேர்க்கறதே இல்லைங்க. சரிங்களா? அப்படியே அஷ்டம சனியில திருமணம் அப்படின்னா கூட ஒரு அந்த ஸ்ரீலங்காலேருந்து வந்த ஒரு ஜாதகம் தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா, பூரண ஒளியான பௌர்ணமி சந்திரன் மாசி மகத்து அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு பலம். சரிங்களா? வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.